எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் அன்றைக்கி காமிச்சேன் எங்கள் வீட்டு செடியிலேருந்து மருதாணி பறிச்சிட்டேன். பறித்து உருவி அரைக்க போகிறேன். இப்போ அம்மியில் நிறைய இருந்துச்சிங்க, நான் கொஞ்சமாக பறிச்சிக்கினேன். இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கினேன். அப்போ தான் செடி பூ வச்சாக்கா கொஞ்சம் நல்லா செவக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பூ வைக்காத அளவுக்கு பறிச்சிட்டு அம்மியில் அரைக்கிறதுக்காக எடுத்துன்னு கழுவுனேன். கழுவிட்டு நம்ம அம்மியில் அரைக்கும்போது கழுவிட்டு வச்சா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற வேணாம். மிக்சியில் அரைச்சா தான் நம்மளுக்கு தண்ணியாக ஆகிடும், ஒரு மாதிரி செட் ஆகாது. அப்போல்லாம் அம்மியில் தாங்க அரைப்போம், சூப்பராக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தண்ணியே ஊற்றாமல் நல்லா கட்டியாக அப்படியே கரெக்டான பதத்துக்கு வரும். அந்த மாதிரி தான் இப்போ நான் அரைச்ச மருதாணியும் வந்துச்சு. நல்லா குழப்பே இல்லாமல் அழகாக நல்லா இருந்துச்சு. நல்லா முத்தனை இலையாக இருந்துச்சு. குட்டி குட்டி இலைங்க நல்லா சேர்க்குது. அரைக்கும் போதே எனக்கு ஒரு கை அப்படியே சிவந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னால் அந்த கையில் மருதாணியை வைக்க முடியல. நல்லா சிவந்தனால செம்மையாக சிவந்துச்சு. நான் எதுவுமே வைக்கவே இல்லை, வெறும் மருதாணி தான். அரை மணி நேரம் தான் கையிலையுமே வச்சேன். அப்புறம் நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கினேன். நல்லா மழை அரைச்சேன்னு தண்ணியே ஊற்றாமல் அரைச்சேன். பாருங்கள் எவ்வளோ கட்டியாக நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா திக்காக சூப்பராக இருந்துச்சு. வைக்கிறதுக்கே ஆசையாக இருந்துச்சு. டக்குன்னு அப்படியே செட் ஆச்சு. கையில் வச்சு ஒரு அரை மணி நேரத்துலேயே எடுத்ததே நல்லா செவந்துச்சுங்க. சூப்பராக செவுது இந்த மருதாணி. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு எங்கள் செடியில் பறிக்கிறேன். இதை வச்சதுலேருந்து ஒருத்தவங்க வீட்டிலேருந்து விதை எடுத்துன்னு வந்து தான் போட்டேன். விதை எடுத்துன்னு வந்து போட்டு தான் அந்த செடி இந்த 4 மாதத்தில் நான் ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக சேர்ந்துருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை பை.